ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, 2 பொருள் தான் சேர்க்க போகிறேன். இதை வச்சு செஞ்சாலே இந்த 65 அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம 2 பொருள் தான் சேர்க்க போகிறோம். ஒன்று 65 மசாலா, இன்னொன்று கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ரெண்டுமே நம்ம சேர்த்து செய்கிறப்ப இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய மசாலா சேர்த்து செஞ்சோம்னா இது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அதனால் இதை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 பொருள் மட்டும் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு, 65 மசாலா, இது ரெண்டுமே போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை லிக்யூட் பார்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், அதில் நம்ம அப்படியே இந்த பன்னீரை நினச்சி அப்படியே நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. எங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கெல்லாம் நான் இப்படி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய மசாலா சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே போயிடுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இது வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியதான். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். பன்னீரை ரொம்ப நம்ம அதிகமாக வேகவும் விடக்கூடாது. பாருங்கள், மசாலாலாம் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம நிறைய மசாலா அதில் சேர்த்தோன்னா கண்டிப்பாக அது எண்ணெய் சட்டியில் ஒட்டி வந்துடும். இது பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்போம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் பன்னீர் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.